கோவையில் பள்ளி மாணவர்களுக்கு கால்பந்து விளையாட்டு பயிற்சிகளை வழங்கும் விதமாக ஸ்போர்ட்ஸ்ஹுட் யுனைடெட் ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் அகாடமியுடன் இணைந்து பிஷப் அம்ப்ரோஸ் கல்லூரி வளாகத்தில் கால்பந்து பயிற்சி மையத்தை துவங்கியது. தமிழகத்தில் கால்பந்து விளையாட்டை ஊக்குவிக்கும் விதமாக தொடர்ந்து கால்பந்து பயிற்சி மையங்கள் துவங்கப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக பிரபல ஸ்போர்ட்ஸ்ஹுட் யுனைடெட் ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் அகாடமியுடன் இணைந்து தமிழகத்தில் முதன்முறையாக கோவையில் தனது பயிற்சி மையத்தை துவங்கியது. கோவை பிஷப் அம்ப்ரோஸ் கல்லூரி வளாகத்தில் துவங்கப்பட்டுள்ள இதற்கான துவக்க விழா கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. பிஷப் அம்ப்ரோஸ் கல்லூரியின் செயலாளர் ஆயர் டாக்டர் ஜெரோம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக ஸ்போர்ட்ஸ்ஹுட் இணை நிறுவனர் சீஃப் ஆபரேட்டிங் ஆபீசர் அருண் வி நாயர் கலந்து கொண்டு புதிய பயிற்சி மையத்தை துவக்கி வைத்தார். இந்த விழாவில் ஸ்போர்ட்ஸ்ஹுட் அகாடமியின் வெளித்தொடர்பு மேலாளர் ஷஃபீக் முகமது, யுனைடெட் ட்ரீம் அகாடமியின் செயலாளர் ஷாஹின் அகமது, தலைமை பயிற்சியாளர் சந்தோஷ், டிராபி முன்னாள் தலைமை பயிற்சியாளர் அஹமதுல்லா, பிஷப் அம்ப்ரோஸ் கல்லூரியின் உடற்பயிற்சி இயக்குநர் வேணுகோபால், UTS அகாடமியின் தலைமை நிர்வாகி சுல்தான் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோடைக்கால விடுமுறையில் துவங்கப்பட்டுள்ள இந்த பயிற்சி மையத்தில் 8 வயது முதல் 17 வயது வரையிலான மாணவர்களுக்கு கால்பந்து விளையாட்டு தொடர்பான அனைத்து பயிற்சிகளும் வழங்கப்பட இருப்பதாகவும், வரும் காலங்களில் மாவட்ட, மாநில, தேசிய மற்றும் சர்வதேச அளவில் நடைபெறும் போட்டிகளில் அதிக வீரர்கள் உருவாக்குவதே இதுபோன்ற பயிற்சி மையங்களை உருவாக்குவதன் நோக்கம் என அகாடமி நிர்வாகிகள் தெரிவித்தனர். மேலும் இந்த மையத்தை விரைவில் புட்கள் கொண்ட மைதானமாக மாற்ற பணிகள் துவங்கப்படும் என தலைமை பயிற்சியாளர் தெரிவித்தார். கோயம்புத்தூரில் ஃபஸ்ட் டைம் யங் பிளாஸ்டர்ஸ் ஸ்போர்ட்வுட் அகாடமி ப்ரோக்ராம் ட்ரீம் யுனைடெட் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சேர்ந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். கேரளா பிளாஸ்டர்ஸ்ட கிராஸ் ரூட்ஸ் அகாடமி தான் யங் பிளாஸ்டர்ஸ் ஸ்போர்ட்வுட் அகாடமி. கேரளா பிளாஸ்டர்ஸும் ஸ்போர்ட்வுடும் சேர்ந்து ஒரு 4 years முன்னாடி ஸ்டார்ட் பண்ண ப்ரோக்ராம். ஆஃப்டர் கோவிட்க்கு பின்னாடி நாங்கள் கேரளத்தில் ஒரு 100+ சென்டர்ஸில் இது பண்ணிகிட்டு இருக்கு. இப்போது கத்தரில் பண்ணிகிட்டு இருக்கு, இப்போ கோயம்புத்தூரில் வந்துருக்கு. இந்த ஹோல் ஐடியானா கிராஸ் ரூட்டில் இருந்து ப்ரொஃபஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவல் வரைக்கும் நம்ம குழந்தைகளை இம்ப்ரூவ் பண்ணி போகிற ஒரு அகாடமியாக மாறணும். இப்போது ஒரு 5000+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்குது. தமிழ்நாட்டில் இது ஃபஸ்ட் டைம் தான் இங்கே வந்திருக்கு. அஸ்மத்துல்லா சார் இனிஷியேட்டிவ் எடுத்து இங்கே கோயம்புத்தூரில் இங்கே ரெவரண்ட் ஃபாதர் ஜெரோம் சார் சப்போர்ட்டில் ஆம்ப்ரோஸ் காலேஜ் கிரவுண்டில் இங்கே ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கும் இந்த 2024 சம்மரில். இது ஒரு ஸ்டார்ட் மட்டும்தான். இது மல்டி-இயர் ப்ரோக்ராம் ஆக வேண்டியிருக்கு. அப்படி தான் இது டெவலப்மெண்ட் வரும். ஃபுட்பால் ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். இன்னிப்போ அண்டர் 11 இருக்கிற குழந்தைகளை ஒரு 5 yearsல அண்டர் 16, அண்டர் 17 ப்ரோக்ராமில் வரும். 5 years டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் அவரோட பர்ஃபார்மன்ஸு வெளியே வரப்போகிறது. இட்ஸ் நாட் எ ஃபாஸ்ட் ப்ராசஸ். இது இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு ரிசல்ட் கிடைக்க முடியாது. இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டு ஸ்டே த கோர்ஸ். 5 years, 6 years, 10 years ரிசல்ட். கேரளத்தில் ஹிஸ்டாரிக்கலி கேரளா ஹேஸ் ப்ரொடியூஸ்ட் எ லாட் ஆஃப் பிளேயர்ஸ். அது இம்மீடியட்டாக அல்ல, 20, 30, 40 yearsல ஒரு கல்ச்சர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஃபுட்பால் இருந்ததுனால தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸு பிளேயர்ஸ், நேஷ்னல் லெவல் பிளேயர்ஸ். இப்போது சத்யன் சாரை பற்றி பேசணும். சத்யன் சார் மட்டும் இல்லை, ஷரஃப் அலி சார், பப்பச்சன் சார், எவ்வளோ பேர். தேர் வாஸ் அ டைம் வென் இந்தியன் டீம் பகுதி கேரளத்தில் இருந்து வந்துட்டு இருந்தது, பாக்கி பகுதி பெங்காலில் இருந்து வந்துட்டு இருந்தது. இந்த கேரளா, பெங்கால், கோவா ஹிஸ்டாரிக்கலி அங்கே ஒரு ஃபுட்பால் கல்ச்சர் இருந்து அதே கல்ச்சர் எல்லா இடத்தும் வரணும். இந்தியா இஸ் எ பிக் கண்ட்ரி. அது கேரளா, கோவா, பெங்கால் மட்டும் இல்லை. Indian football team is not performing to the level where India has reached as a country. 100
ரேங்கில் இருக்குது. 1.4 பில்லியன் ஆள் இருக்கிற கண்ட்ரியில் 100th ரேங்க் இஸ் நாட் இனஃப். வி ஹாவ் டு கோ ஃபார்வர்ட். அதுக்கு ப்ரொஃபஷனல்ஸ் வரணும். இப்போ நான் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனலாக இருந்து ஃபுட்பால் இன்ட்ரெஸ்ட் இருந்து ஃபுட்பால் கழிச்சிட்டு இருந்து அதனால தான் இங்கே வந்து ஃபுட்பால் ப்ரொஃபஷனல் இருக்குது. அஸ்மத்துல்லா சார், எஜுகேஷனல் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்குது, ஜெரோம் சார் மாதிரி எல்லாருமே சேர்ந்து வந்தால் தான் இது ரிசல்ட் வர முடியும். அது பிளேயர்ஸ் மட்டும் இதில் ஒரு சேஞ்சு அவரால் கொண்டு வர முடியாது. സപ്പോർട്ട് വേണം, പേരൻസിൻ്റെ സപ്പോർട്ട് വേണം, ടീച്ചേഴ്സ് സപ്പോർട്ട് വേണം, കോച്ചസ് വേണം, കരിക്കുലം വേണം. അത് ചേർന്ന് കോമ്പറ്റേറ്റീവ് മാച്ച് വിളയാട്ടத்துக்குള്ള ഓപ്ഷൻസ് വേണം. നേരത്തെ പറഞ്ഞ ഐ ടോൾഡ് ഏർലിയർ, ഇപ്പോൾ നാഷണൽ ടീംസ്, നാഷണൽ കോമ്പറ്റീഷൻസ് വി ആർ പ്ലേയിങ്, ഐ ലീഗ്സ് വി ആർ പ്ലേയിങ്, ഇന്റർ സോണൽസ് വി ആർ പ്ലേയിങ്, സുബ്രതോ കപ്പ് വി ആർ പ്ലേയിങ്. എലോങ് വിത്ത് ദാറ്റ് ഇപ്പോൾ இன்டர்நேஷ்னல் டூர்னமெண்ட்ஸும் ப்ளே பண்ணுறோம். போலண்டில் ப்ளே பண்ணுறோம், ஜெர்மனியில் ப்ளே பண்ணுறோம், இட்டலியில் ப்ளே பண்ணுறோம். இது ஃபஸ்ட் இயரில் வி வாண்ட் வின். லாஸ்ட் இயர் வி பிளேட் அபவுட் 7 matches with international teams. We lost all 6 but drew in 1 match. So that was a big thing for us. Drawing away, going for the first time, playing with professional European kids. அதுக்கப்புறம் ஒரு மேட்ச்சில் ட்ரா வாங்கியிருக்கு. அது ஒரு பிக் சக்ஸஸாக எடுத்து. This year we want more draws. If we get 1 win we are very happy. Players and coaches ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் செட்டு தான். அதனால அது ஒரு கிளாரிட்டிக்காக சொல்கிறோம். Players usually they don't coach anybody, right? So the coaching is a very specialized thing, right? So if we have a very good student in the class, we won't ask him to teach, right? We need a teacher. So that's the same thing for football also. It's not very different. Sometimes நாங்கள் பிளேயர்ஸை மட்டும்தான் டிவியில் பார்ப்போம், மெஸ்ஸியை தான் பார்ப்போம், கோச்சு தெரியாது இல்லையா? பட் கோச்சு தான் இம்பார்ட்டன்ட். கோச் இல்லைன்னா மெஸ்ஸி இருக்காது. மெஸ்ஸி when he was a kid, Ronaldo when they were a kid, right? Who picked them up? Who trained them? They didn't അവർ 20-year-old சூப்பர்-ஸ்டாராக பிறக்கல இல்லை. They were 5-year-old kids. They were, yeah. See, the plan அப்படி பண்ண முடியாது. We would like to go to all the places, right? The whole, yeah. ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்னும் 2 காலேஜ் இதில் வந்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம். கோயம்புத்தூர்லேயே ஆஸ் சூன் அஸ் இன்னும் 2 ஸ்கூலில் வருது. 40 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில். அப்பார்ட் ஃப்ரம் கோயம்புத்தூர் வேறு சிட்டியில் நமக்கு பிளான் இருக்குது. கம்ப்ளீட் எல்லாம் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் பிளான் கேட்டகரியிலையும் பேசி எல்லாம் ஃபஸ்ட்டாக நம்ம இங்கே ஆரம்பிச்சோம். ஃபஸ்ட் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ஐடியா என்னன்னு வച്ചാல் எல்லா சிட்டியிலையும் ஃபுட்பால் பிளேயர்ஸுக்கு ஆப்ஷன் வேணும். நீங்கள் மதுரையில் இருக்கிற, ட்ரிச்சியில் இருக்கிற, அங்கேருந்து இங்கே வந்து ட்ரெயின் பண்ண முடியாது இல்லையா? எஸ்பெஷலி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த சிட்டியில் ட்ரைனிங் இருக்க வேண்டும். அதனால தான் இப்போ கேரளத்தில் லாஸ்ட் 3 years we have presence in all 14 districts, 100+ centers for training like this, right? First level training. அதில் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நெக்ஸ்ட் அட்வான்ஸ் லெவல் பேட்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் லெவல் பேட்சஸ் ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு பேட்ச் மட்டும்தான் இருக்கும். ஒரு பேட்ச் 2 பேட்ச் மட்டும்தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் லெவல் பேட்சஸ் 10 பேட்ச் இருக்கான், 20 பேட்ச் இருக்கான். டிபெண்டிங் ஆன் whoever wants to play, they will get the option in the first level. முதல்ல யுனைடெட் ட்ரீம்ஸ் அகாடமிக்கும் பிஷப் அம்ப்ரோஸ் காலேஜுக்கும் நீண்ட நாள் நட்புறவு இருந்து வருது. அதனுடைய ஒரு வளர்ச்சியாக இன்றைக்கு யங் பிளாஸ்டர்ஸ், கேரளா பிளாஸ்டர்ஸோட நாங்கள் இணைந்து இன்றைக்கு ஒரு சம்மர் கேம்பை ஆரம்பிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது வளர்ச்சியினுடைய ஒரு அடையாளம். எனவே இந்த கல்லூரியில் இது நடப்பது எங்களுக்கும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. குறிப்பாக இந்த இளைஞர்கள் இங்கே வருவது உண்மையிலேயே கிரிக்கெட்டில் நமக்கு உலக அளவில் பெருமை புகழ் உண்டு, ஆனால் ஃபுட்பாலில் இன்னும் இல்லை. ஆனால் அதுக்குரிய எல்லா முயற்சிகளும் எடுக்கப்படுவது என்பது ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய செய்தி. எனவே இந்த இளைஞர்கள் நல்ல முன்னேறணும் என்பதற்காக நாங்களும் இந்த கல்லூரியில் இவர்களுக்கு எல்லா உதவிகளும் செய்து தருகிறோம். ஒரு எதிர்கால ஒரு திட்டமாக இந்த கிரவுண்டை இன்னும் கிராஸ் கோர்ட்டாக மாற்ற, டர்ஃப் கிரவுண்டு உருவாக்க என்று ஒரு சில திட்டங்களை வைத்திருக்கிறோம். காலப்போக்கில் அவைகள் நிறைவேறும் என்று நம்புகிறோம்.